ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்னாப்சாட்டில் இருக்கிற ஒரு 15 யூஸ்ஃபுல்லான வேற லெவல் ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு சேவ்னு கொடுத்தோம்னா மெமரிஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், மெமரிஸை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்த ஸ்னாப்பை கிளிக் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆர் சென்ட் ஸ்னாப்புங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோடை கிளிக் பண்ணி நம்ம கேலரியில் நம்ம எடுத்த ஸ்னாப்பை ஸ்டோர் பண்ணுவோம். இது மாதிரி இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்னாப்பை எடுத்து சேவ்னு கொடுத்த உடனே நம்ம கேலரியிலையும் போய் ஸ்டோர் ஆகும். அது எப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் லெஃப்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மெமரிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். டிஃபால்ட்டா மெமரிஸ்ங்கிறது தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். செகண்டா இருக்கிற மெமரிஸ் அண்ட் கேமரா ரோலை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா மெமரிஸ்லயும் நம்ம கொடுக்குற ஸ்னாப்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும், உங்க கேலரியிலையும் ஸ்டோர் ஆகும். இல்ல எனக்கு கேலரியில மட்டும் ஸ்டோர் ஆனா போதும் அப்படின்னா தேர்டா இருக்கிற கேமரா ரோலை ஒன்லி மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும். நான் இப்போ மெமரிஸ் அண்ட் கேமரா ரோலை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே வெளியே வந்துடுறேன். இப்போ ஒரு ஸ்னாப்பை எடுத்து சேவ்னு கொடுத்து கேலரியிலையும் ஸ்டோர் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கேலரியில போய் பார்ப்போம். பாருங்க, நம்ம இப்ப எடுத்த ஸ்னாப்ஸ் வந்து கேலரியிலையும் ஸ்டோர் ஆகுது. யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது, கண்டிப்பா எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. செகண்டா பார்க்க போகிறது, உங்களுடைய மொபைல் டேட்டாவை இந்த ஸ்னாப்சாட் அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்க டேட்டா சேவரை ஆன் பண்ணிக்க முடியும். இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா குறைவாக செலவாகும். இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் லெஃப்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா 3 days வரைக்கும் டேட்டாவை சேவ் பண்ணுமா, இல்ல 1 week வரைக்கும் டேட்டாவை சேவ் பண்ணுமா, இல்ல நான் மறுபடியும் வந்து ஆஃப் பண்ற வரைக்கும் டேட்டாவை சேவ் பண்ணுமான்னு கேக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் தேர்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா சேவரை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய மொபைல் டேட்டா குறைவா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றப்போ செலவாகும். நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது இமோஜிஸ் டிரா. அதாவது நம்ம ஸ்னாப் எடுத்த பின்னால டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணா டிராயிங் மோடு டிஸ்ப்ளே ஆகும். இதுல கீழே ஈமோஜிஸ் சிம்பிளும் இருக்கும். இந்த ஈமோஜிஸ் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா 7 ஈமோஜிஸ் டிஸ்ப்ளே ஆகும். இதுல உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச ஈமோஜியை செலக்ட் பண்ணி நீங்க எடுத்த ஸ்னாப்ல ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி டிரா பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது உங்கள் ஸ்னாப்சாட் ப்ரொஃபைலை பப்ளிக் ப்ரொஃபைலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மூலமாக வைடர் ஆடியன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்ம கொண்டு வர முடியும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் லைட் ஸ்க்ரோல் பண்ணி பிரைவசி கண்ட்ரோலுக்குள்ள கான்டாக்ட் மீயை கிளிக் பண்ணி எவ்ரி ஒன்னை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க.
இதுலயே நெக்ஸ்ட் சென்ட் மீ நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுலயும் எவ்ரி ஒன்னுங்கிறத செலக்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. இதுக்குள்ள வியூ மை ஸ்டோரியை கிளிக் பண்ணி எவ்ரி ஒன்னை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் see me in quick add கிளிக் பண்ணி எனேபிள் ஆகாம இருந்ததுன்னா எனேபிளை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் see my லொகேஷனை கிளிக் பண்ணி கோஸ்ட் மோடு எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துருங்க. இதுல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிரியேட் பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூ கொடுத்துக்குங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்குங்க. கிரியேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு பப்ளிக் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. மை பப்ளிக் ப்ரொஃபைலுக்கு இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைலோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், உங்க பயோ கொடுத்துக்கலாம், உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டை நீங்க எனேபிள் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுக்குள்ள போய் ஒவ்வொன்றா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெண்டை அன்ஃப்ரெண்ட் பண்றது, அதாவது எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ டாப் லெஃப்ட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி மை ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். இதுல யாரை அன்ஃப்ரெண்ட் பண்ணணுமோ அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பை கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரெண்டை கொடுத்துட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்கும். மறுபடியும் ரிமூவை கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப ஆட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெண்டு அன்ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு, அதாவது ரிமூவ் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்னாப்சாட்ல ப்ரொஃபைல் லிங்கை எப்படி மற்ற சோசியல் மீடியால ஷேர் பண்றதுங்கிறத பார்ப்போம். அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி டாப் லெஃப்ட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல்ல எல்லோ கலர்ல இருக்கிற இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டம்ல ஷேர் மை ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவும் டிஸ்ப்ளே ஆகும். இதுல எந்த சோசியல் மீடியாவில் நீங்க உங்க ப்ரொஃபைலோட லிங்கை ஷேர் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணீங்க. நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி என்னோட ப்ரொஃபைல் லிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உங்க ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி டாப் லெஃப்ட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பிரைவசி கண்ட்ரோல் கீழே இருக்கிற கான்டாக்ட் மீயை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கிறத சூஸ் பண்ணிங்க. செகண்டா யூஸ் மை பிட்மோஜிஸ் அவதாரை கிளிக் பண்ணி ஒன்லி மீயை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சென்ட் மீ நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி மை ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க. வியூ மை ஸ்டோரியை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லிங்கிறத கிளிக் பண்ணிங்க. see me in quick add கிளிக் பண்ணி எனேபிளா இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிங்க. see my லொகேஷனை கிளிக் பண்ணி கோஸ்ட் மோடு ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இப்படி நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்களா உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் பிரைவேட் மோடுக்கு மாறிடும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது நம்ம பர்சனலா சேட் பண்ணிட்டு இருக்கிற உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேட்டை யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா சேட் செக்ஷனை ஓபன் பண்ணிக்கங்க.
இதுல நீங்க அடிக்கடி சேட் பண்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுன்னு சர்ச் பண்ணி எடுத்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் மேல கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அவங்க ப்ரொஃபைல் ஓபன் ஆகுது. இதுல டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சேட் செட்டிங்கை கிளிக் பண்ணி கிளியர் ஃப்ரம் சேட் ஃபீடுங்கிறத கொடுத்துருங்க. மறுபடியும் கிளியர்னு கேட்கும், கிளியரை கொடுத்துருங்க. உடனே நீங்க நினைக்கலாம் கிளியர் சேட்டை நம்ம கொடுத்த உடனே அவங்க கூட ஆல்ரெடி பண்ணியிருக்கிற சேட் எல்லாமே டெலீட் ஆயிரும், கிளியர் ஆயிரும் நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா எதுவுமே கிளியரும் ஆகாது, டெலீட்டும் ஆகாது. பாருங்க, கிளியர்னு கொடுத்த உடனே செல்வி ஜியோ அப்படிங்கிற அந்த சேட் வந்து இப்ப ஹைட் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் நான் அவங்க கூட சேட் பண்ணணும்னா சர்ச்சை கிளிக் பண்ணி எந்த சேட்டை நீங்க ஹைட் பண்ணீங்களோ அந்த சேட் நேமை டைப் பண்ணுங்க. உடனே டிஸ்பிளே ஆகுது. ஓபன் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு நீங்க கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேட் பண்ணது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். டெலீட் ஆயிருக்காது, கிளியர் ஆயிருக்காது. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது, நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி லைவ் லொகேஷனை ஷேர் பண்றோமோ அதே மாதிரி ஸ்னாப் சாட்லயும் சாட் செக்ஷன்ல நீங்க யாருக்கு உங்களுடைய லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஸ்னாப் சாட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பாட்டம்ல இருக்கிற சேட்டை கிளிக் பண்ணி நீங்க யாருக்கு உங்களுடைய லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணணுமோ அந்த சேட்டை ஓபன் பண்ணி இப்ப ரைட்ல இருக்கிற அந்த சேட் நேம் மேல கிளிக் பண்ணிக்கங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓபன் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஷேர் மை லைவ் லொகேஷன்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் ஷேர் பண்ணுமா, 1 hour ஷேர் பண்ணுமா, 8 hours ஷேர் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்க கிளிக் பண்ணி அலோவ்னு கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால நீங்க நோட்டிபிகேஷன்ல லொகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அந்த பர்சன் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா இங்கே ஸ்டாப் ஷேரிங்னு கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, ஸ்னாப் சாட்டில் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி நீங்கள் சேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஸ்னாப் சாட்டை ஓப்பன் பண்ணி பாட்டமில் இருக்கிற சேட்டை கிளிக் பண்ணி எந்த சேட்டை உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செப்பரேட்டாக கொண்டு வரணுமோ அந்த சேட் ஐக்கானை கிளிக் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதுல செகண்டா இருக்கிற சாட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள இருக்கிற பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே உங்க ஹோம் ஸ்கிரீன்ல இந்த சாட் வந்துடும். இனிமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சாட் பண்ணணும்னா ஸ்னாப் சாட்டை ஓபன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. செப்பரேட்டா இருக்கிற சாட்டை கிளிக் பண்ணியே சாட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய ப்ரொஃபைல் நேமு, யூசர் நேமு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஸ்னாப் சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது நேமு, இதை கிளிக் பண்ணிக்கங்க. வேறு நேம் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா டெலீட் பண்ணிவிட்டு வேறு நேமை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. இல்லை எனக்கு நேமே வேண்டாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரிமூவ் நேம் அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நேமே இல்லாம பிளாங்கா டிஸ்பிளே ஆகும். இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்டா யூசர் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த யூசர் நேம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நல்லா யோசிச்சு கரெக்டான வேற யூசர் நேமை என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் மாத்தணும்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூவை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புது நேமை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க ஸ்னாப் சாட்டுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேம் இதே மாதிரி தான் உங்களுடைய பர்த் டேட்டும் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றதும். தேவைப்பட்டுச்சுன்னா இதையும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்னாப் ஸ்டிக்ஸ். இதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய இமோஜிஸ் வந்து ஃபயர் இமோஜிஸ் தான். டிஃபால்ட்டாக ஃபயர் இமோஜிஸில் தான் இருக்கும். இந்த ஃபயர் இமோஜிஸ்க்கு பதிலாக வேறு இமோஜிஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஸ்னாப் சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி சாட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கஸ்டமர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஈமோஜியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்னாப் ஸ்ட்ரீக்கை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, டிஃபால்ட்டா ஃபயர் ஈமோஜிஸ்ல தான் அந்த ஐகான் இருக்கு. இதுக்குள்ள எல்லா ஈமோஜிஸும் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இதுல உங்களுக்கு தேவையான ஈமோஜிஸ் எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இனிமேல் ஃபயர் ஈமோஜிஸ்க்கு பதிலாக நீங்க செலக்ட் பண்ண ஈமோஜிஸ் தான் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்னாப்சாட்டில் ஸ்பாட்லைட் வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பாட்டம் கார்னரில் இருக்கிற ஸ்பாட்லைட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ்க்கு கீழே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஷேர் டூன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இது அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணினீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரி, இது டவுன்லோட் ஆனது எங்கே ஸ்டோர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ டோட்டலாக இப்போ ஸ்னாப்சாட்லேருந்து வெளியே வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற கேலரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்பாட்லைட் வீடியோ உங்கள் கேலரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். சேட்டில் நமக்கு வர நியூ மெசேஜை நம்ம பார்த்து படிச்சிட்டோம்னா யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற மெசேஜ் போயிடும். அதாவது ஓப்பன்டுன்னு வந்துடும். ஆனால் அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம படித்தாலும் நம்ம படித்தது அவங்களுக்கு தெரியாத மாதிரி, அதாவது இன்னும் நம்ம அந்த மெசேஜை நம்ம பார்க்காத மாதிரி பண்ண முடியும். அது எப்படின்னா பாருங்க, எனக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்ன அனுப்பிச்சிருக்காங்கிறத ஓப்பன் பண்ணணும். நான் படிக்க போகிறேன். அதாவது ப்ரொஃபைல் ஐகான் மேலே ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரைட் சைடு லைட்டா மெசேஜ் ஃபுல்லா நம்ம படிக்கிற வரைக்கும் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு படிச்சுட்டு நீங்க விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப நார்மலான பொசிஷனுக்கு போயிடும். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா நியூ சாட் அப்படிங்கறது அங்க டிஸ்பிளே ஆகுது. அனுப்புனவருடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா டெலிவர்டுன்னு தான் வருது, ஓப்பன்டுன்னு வரல. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யாராவது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவங்க அனுப்பின சேட்டை நீங்க படிச்ச மாதிரி காமிக்க கூடாதுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஃபியூச்சர் தான். உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கலாம். ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணி ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா சாட் செக்ஷன் வரும். லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டோரிஸ் வரும். டாப்பில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெமரிஸ் வரும். பாட்டமில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா சர்ச் வரும். டபுள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வியூ ஆகும். மறுபடியும் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் கேமரா வியூ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியலனா இது தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னாப்சாட்லேருந்து ஒரு 16 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.